பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 107 1 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்தார். ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்றால் இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நமக்கு ஒரு போதனையாக போதிக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. ஆதரவற்ற சூழ்நிலைகளில் விடுதலை ஆக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய சங்கீதமாய் இந்த சங்கீதத்தை தேவ மனுஷர் எழுதியிருக்கிறதை காண முடிகிறது. காரணம், நாமும் அவரை உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த உற்சாகப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுதினது நிமித்தமாக அநேக கிரியைகளை நாம் இங்கே காண முடிகின்றது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எல்லோருடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 91வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறோமோ அந்த வாஞ்சியெல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விடுவிக்க வல்லவராக இருக்கிறபடினாலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. யோசபாத்தினுடைய நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். ஏராளமான ஒரு கூட்டம் எழும்பினது. ஹல்லேலூயா. மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது ஒரு பக்கம் அவனுக்கு பயமாக இருந்தாலும் தேவனை நோக்கி பார்த்தான். அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தினான் உபவாசத்தோடு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அநேக ஜெபங்களை ஏறெடுத்தான். அந்த ஏறெடுத்தது நிமித்தமாக கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான், எங்களுக்கு விரோதமாக 20வது அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 12வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா. அப்போ யோத கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக நின்றார்களாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி லேவியன் மேல் இறங்கின அப்படின்னாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல,
யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் நின்று தரித்து நின்று கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றான், திடப்படுத்துகின்றான். ஹல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் செய்வார் என்று. ஹல்லேலூயா. இதை கேட்டவுடனே எல்லோரும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு துதிக்க ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் விரோதமாக எழும்பின அந்த ஜனங்கள், அந்த யுத்த ஜனங்களுக்கு முன்பதாக பாடகர்களை அவர் நிறுத்தினானாம். தேவனை துதிக்கிறதற்கு பாடகர்களை நிறுத்தினார். அவர்கள் பாட துதித்த பொழுது, துதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்த பொழுது அங்கே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு வல்லமை, மிகப்பெரிய வல்லமை அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எப்பேற்பட்ட ஒரு போதனையை போதனையாக நமக்கு போதிக்கிறதை காணப்படுகின்றது. ஹல்லேலூயா. இந்த நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான சம்பவங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது 12வது வசனம் 11வது வசனத்தில், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் எவ்விதமாக அவர்களை விடுதலை பண்ணினார் என்பதே நமக்கு எல்லோருக்குமே நல்லா தெரிந்த சம்பவம். ஹல்லேலூயா. முதலாவது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை அவரை விடுதலை பண்ணினார். 2வது பசியாகவும், 5வது வசனம், பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள், அவர்களையும் தேவன் விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர்கள் அவ்விதமாக அலைந்து திரிந்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், பாவத்தில் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் அவர்கள் அலைந்து திரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கர்த்தரை சந்தோஷமாக இருக்கிறப்ப மட்டும் நம்ம துதிக்கக்கூடாது, எல்லா நேரங்களிலும் துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரண நேரமாக இருந்தாலும், வியாதி படுக்கையாக இருந்தாலும், சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும், துக்க காரியமாக இருந்தாலும் தேவனை துதிக்கும் போது அங்கே ஒரு மாறுதல் ஏற்படுகின்றது. ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக செயல்பட்ட காரியம் அப்பேற்பட்ட மிகப்பெரிய சம்பவம். அவர் துதித்தார்கள், சம்பவங்களை தேவன் மாற்றி போட்டார். இப்படி அநேக சம்பவங்களை நாம் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது, அதாவது யோசேப்பினுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா சுகித்து வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு குறைவும் இல்லை, தேசத்தில் அமைதல் காணப்பட்டது. அந்த அளவுக்கு சுகித்து வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அது சில காலங்கள் மாத்திரம்தான். எப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தானோ அப்பொழுது அவர்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு நேரம். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் போட்டான். ஏன் அப்படின்னா, எகிப்தியரோ காட்டிலும் இஸ்ரவேலர் பலுகி பெருகினார்கள். எல்லா விதத்திலையும் அவர்கள் முன்னாடி இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு, அந்த ராஜாவுக்கு அவர்கள் மேல் இருந்த ஒரு பொறாமை, அந்த பொறாமை நிமித்தமாக அவர்களை அடிமைத்தனத்தில் அவன் ஒடுக்க ஆரம்பித்தான். எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருகி கொண்டே தான் இருந்தார்கள். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவரோடு கூட அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறபடினால தான் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவன் அவர்களை வழிநடத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து அவ்வளோ பேர்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில், ஒடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை எவ்விதமாக விடுதலை கொடுத்தார், அழைத்து வந்தார் என்று நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இவ்விதமாக அழைத்து வந்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய அந்த ரட்சிப்பை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இருந்து வந்ததுக்கு பின்பு கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பினார்களோ, பார்வோனையும் அவனுடைய சேனைகள் சகலத்தின் தேவன் கொன்று போட்டார், அழித்து போட்டார் என்று நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா?
அதற்கு அப்புறமும் அவர்கள் வனாந்தரத்தில் தேவன் அவர்களை எவ்விதமாக வழி நடத்தினார், ஒரு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் மறந்து போய் அவர்கள் என்ன பண்ணாங்க, சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். ஏனென்றால் அங்கே ஒரு பட்டினி, ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, குடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு கோபமாய் காணப்பட்டு அது உறுப்பாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. சொன்னது பிரகாரம் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்போ இவ்விதமாக ரட்சிப்பை கொடுத்த அந்த தேவனை அவர்கள் மறந்து போனார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அதனால தான் வனாந்தரத்தில் அவர்கள் சுற்றி திரியக்கூடிய சூழ்நிலை ஆனது. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தார்களாம். ஹல்லேலூயா. காரணம் அந்த ஜனங்களுடைய பாவம்தான். கீழ்ப்படியாமல் போனாங்க. மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், தேவனை பரீட்சை பார்க்க ஆரம்பித்தார்கள், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரம் என்னாகமத்தின் புத்தகத்தில் இந்த காரணம் என்ன காரணத்தினால அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, வெறும் 38 நாட்களில் அவர்கள் கானான் தேசத்தை கொண்டு போய் அடைய வேண்டும். ஆனால் எடுத்துக்கொண்டதோ 40 வருஷம். காரணம் அவர்களுடைய பாவம். எதனால என்று நான் பார்த்தோம் அப்படின்னா, என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், 2வது வசனம், கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ 12 கோத்திரத்தில் இருந்து அந்த தலைவர்களை தேர்ந்தெடு. அதே மாதிரி அவன் அனுப்புகிறான். ஹல்லேலூயா. 12 பேரை அனுப்புகிறான். 12 பேரில் 10 கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க, வந்து துர்ச்செய்தியை சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்கள் போன தேசம் நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே எல்லா பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்க, நாங்கள் இப்போ 32வது அதிகாரம் 13வது வசனத்தில், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள், நம்மளை காட்டில் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோமா. ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. கர்த்தர் எந்த அளவுக்கு வனாந்தரத்தில் அவர்களை வழி நடத்தினார், அடிமைத்தனத்தில் இருந்த பசியாக இருந்து அவர்களை எவ்விதமாக போஷித்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தார் என்பதை எல்லாம் மறந்து போனாங்க. ஹல்லேலூயா. மறந்து போனதுனால தான் சொல்கிறாங்க, நம்மை பார்க்க அவர்கள் பலவான்களாக இருக்கிறாங்க, அவர்கள் நம்மளை முறியடிக்க முடியாது, போய் சேர முடியாது என்ற ஒரு துர்ச்செய்தியை அவர்கள் கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அது கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு யோசேப்பு மட்டும் திடப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, 8வது வசனம் 14வது அதிகாரத்தில், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதத்தின் வாயிலாக தேவன் நமக்கு போதிக்கின்றார், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அனுதினம் அவரை துதிக்கணும், எல்லா சூழ்நிலைகளும் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு நம்மோடு கூட இருக்கிறார், பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இவ்விதமாக சொன்னதுக்கு அப்புறம்
அந்த ஜனங்களுக்கு கோபம் வந்துடுச்சு, கல்லெறிய ஆரம்பித்தார்களாம். எல்லாம் பல விதத்தில் பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மோசேகிட்ட சொல்றார் 22வது வசனத்தில், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அந்த கானான் தேசத்தில் போய் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏறக்குறைய 10 முறை பரீட்சை பார்த்தார்களாம். தேவனே சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், விசுவாசம் இல்லை அவர்களுக்குள்ள. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு இந்த 33வது வசனம் 14வது அதிகாரத்தில், உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமாக. ஹல்லேலூயா. அவங்க 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. 2 நாள் சுற்றி இருப்பாங்க, 3 நாள் பிரயாணம், 38 நாள் பிரயாணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவங்க போய் சேரக்கூடிய நாட்கள் எத்தனை நாள் அப்படின்னா 38 நாட்கள். ஆனால் இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுறாரு கர்த்தர், ஒவ்வொரு நாளையும் ஒரு வருஷமாய் மாற்றினார். 40 வருஷமாய் போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய பணியை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஏதாவது நினைத்திருந்தாலும் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேவன் எவ்விதமாக மடங்கடிக்கிறார் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த 40 நாள் 40 வருஷமாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. காரணம் தேவனை பரீட்சை பார்த்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாக அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு சாத்தான் என்ன செய்கிறான் பார்த்தீங்களா, பிரச்சனையை தான் நமக்கு முன்னாடி கொண்டு வருவான். நம்ம துதிக்கணும்னு நினைப்போம், ஆராதிக்கணும்னு நினைப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், வேதத்தை தியானிக்கணும்னு நினைப்போம். சாத்தான் என்ன பண்ணுவான், நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை முன்னாடி வைப்பான். அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆசா சொல்கிறா, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு லேசான காரியம். அதனால் அவரை பரீட்சை பார்க்காம, யாரையும் தூஷிக்காம கர்த்தர் சமூகத்தில் நம்ம விழுந்து கடுக்கும்போது கர்த்தர் நம்மை மகிமையாய் நிரப்புகிற வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லா தீங்கு நாட்களிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அதனால தான் சொல்கிறான், நாங்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவரை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்ப்போம், அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.